அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை, இன்றைக்கு மரக்கறி சமையலைத்தான் காணொளியாக பதிவு செய்யும் என்று இன்றைக்கு காலையிலேயே சமைக்க வலிக்கிட்டிருக்கிறேன். ஏனென்றால் வேலை தானே, அப்போ விடியவே சமைச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு வலிக்கிறேன். பாருங்க, பூவை பார்த்தீங்களா? இன்றைக்கு மதர்ஸ் டேக்கு தந்த பூ இன்னும் நிறைய பூவை பூத்துருக்குஞ்சு. எப்படி வடிவாக இருக்குன்னு நல்ல கலராக இருக்குது. இப்போ நாங்கள் காணொளிக்குள்ளே போய் இன்றைக்கு என்ன சமையல் ஒரு மணத்தியாவது சமைச்சிட்டு போகிறேன். எப்படி சமைக்கிறேன் என்று சொல்லி வாங்க பார்ப்போம். சொன்னால் சோறு அவிஞ்சோட்டுக்கு பருப்பு வச்சிருக்கு. அடுத்தது உத்தரசி சோறு தானே விளக்கி வச்சிருக்கு. இப்போ விளக்குன்னு இப்போ ஒரு காமணத்தியாக மேற்கம் வச்சிருக்கு. இப்போ அடுத்தது சட்டி வச்சிருக்கேன். அதுக்கு பருப்புக்கும் பூவாக்கும் தாளிச்சிட்டு பருப்பு களி எடுத்துட்டு பூவா வறுப்பமண்டு பூவா வறுக்கிறதுக்கு அங்கே நான் களி ரெடியாக வச்சுருக்கேன். மிஷினில் அரிஞ்சிட்டு அடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் பூவா வரைக்கும் வெங்காயம் வதங்கிட்டு தெரிஞ்சுதான் போட்டாச்சு. கருவேப்பிலை இல்லை தானே, இது ரெண்டும் தான். அதான் இதை கொஞ்சம் எடுத்து கருப்புக்கு போட்டால் சரி. வதங்கி வந்துட்டு வெங்காயத்தை போட்டுட்டு கோவா வட்டை போடலாம். கோவா வட்டிக்கிற வெங்காயம் பதங்கிட்டு இப்போ எப்படி மிஷின் பட்டி தந்துருக்கேன். நாவல் கோவாம் வெள்ளை கோவாம். இப்போ இனி வெள்ளையும் தெரியாமல் தனியாக எல்லா நாவலாக வேற போடுவோம் வரை. வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் பருப்பு கொள்ளி வச்சுட்டு பூவாக்கும் கணக்க தேவையில்லை. இனி காணும் இங்கே செத்தல் நான் புரியும்பாஞ்சே வதக்கி வச்சிருக்கு. பூவாக்கு பொரிச்செடுத்து நான் வெங்காயம் வேண்டாம். வேண்டாம் பருப்புக்கும் போடுறது இல்லை, இப்போ வெட்டி போடக்கூடாது. வெட்டி போட்டால் அதுங்க சேனி எல்லாம் இதுக்குள்ளே போயிடும். இதே எல்லாம் போடணும். அப்போ புரிம்பா வதக்கி போட்டு அதை கட் பண்ணி சேர்ந்து போடணும். பருப்பு எல்லாத்தையும் கொட்டினா அப்புறம் முழுக்க கொட்டிட்டேன். இனி பூவாக்கு தேவையானது ரெண்டி உப்பையும் போட்டுட்டு விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு விட்டுட்டு தான் கத்தரிக்காய் பொரிக்க விடணும். மாறி தேவைப்படுது பொரிக்க விடணும். பெட்டுவோணும். இதோட இந்த தண்ணியில் கழுவின தண்ணியில் அவிக்கட்டு இந்த மூடி போட்டுட்டு உங்களோட பருப்பு என்னென்னைக்கு ஜோன்னிக்க கொஞ்சம் தண்ணி பார்த்தா தண்ணியை விட்டுட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். பருப்புக்கு வச்சுட்டு மஞ்சள், சீரகம், மிளகு, இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு. உப்பு மிளகா அரைக்கரண்டி போட்டது அவிஞ்சு விட்டுருக்கு. இனி பருப்பு அவியட்டும். கத்தரிக்காய் வேலையை பார்ப்போம். கத்தரிக்காய் வேலை பொரிய விடும். தண்ணி தேவையான கொதிச்சு விட்டுருக்கு. இஞ்சால பூவா வச்சுட்டேன். அது அந்த தண்ணியிலே அவிய காணும். அவியட்டும். கத்தரிக்காயை வெட்டி பொரிய விடுவோம். வரைக்கும் இந்த கோவா அடித்த சட்டி தான் இருந்துச்சு. அதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் இதை போட்டு அரைக்க போகிறேன். மற்றது அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு பார்ப்போம். கோவாக்கு போட போகிறோம் வரைக்கும். இப்போ தேவையான அளவு பொட்டுக்கடலையும் போட்டு நான் தேங்காய்ப்பும் போட்டு கிளறி விட்டுருக்கு வரைக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய்ப்பு, பொட்டுக்கடலை போட்டு கிளறிக்கலை கோவா. நான் முதல்ல 2 ரூபா பண்ணால் மேக்ஸி நின்றுட்டு அதால் போகணும். அப்படி 2 போல் போட்டது உங்களுக்கு தாட்டு இல்லை, நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை, தேங்காய்ப்பு, பச்சை மிளகாய்,
மற்றது இஞ்சி உள்ளி பேஸ்ட். இனி சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. நல்ல காரமாக இருக்குது, நல்லா இருக்கு. வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது. சித்த மிளகாயம் போட சரி. ஓகே, வர ரெடி, பருப்பன் ரெடி, சோறும் மாதிரி. கத்தரிக்காய் பொரிஞ்சதை பார்ப்போம், புரிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் கத்தரிக்காய் பார்த்தீங்களா எப்படி இல்லை புரிஞ்சு. இனி மிச்சத்தையும் பொரிச்சிட்டு பார்ப்போம். இப்போ எங்கட கடலைக்கறிக்கு வெந்தயம் போட்டு வதக்கி கிடக்கு. இனி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு வதக்கும். வதக்கியாச்சு. இனி வந்து என்ன தக்காளி பேஸ்டையும் போடுவோம். நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இனி அவசர வேணும், பழப்புளியும் விட போகிறேன். நெல்லோ கொஞ்சம் காணும். ஓகே, தேவையான தண்ணியும் விட்டு தூளையும் போட வேண்டியா. இஞ்சால தூளை மிஞ்சி வர அங்கால கத்திரிக்காய் வைக்கிறது ஏப்ரையில் பொரிஞ்சிடு தூக்கி ரெண்டபடியா சமையல் முடிஞ்சு. பார்த்தீங்களும் இப்படித்தான் சமைக்க குயிக்காக சமையல்ண்டா கடை 2 வச்சா முடியும். பண்ணி பார்த்தா தண்ணியை விட்டுட்டு சிறிது நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு கடலை கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆகிக்குது. பழப்புளியம்பு வந்து பேஸ்ட்டு விட்டது தானே, ஓரளவுக்கு தெரியும் தானே, கொஞ்சம் விட்டுட்டு இப்படி கொஞ்சம் விட காணணும் வேண்டாம், முதல் விட்டது தானே கிளறி விட்டுட்டு ரெண்டுட்டு. இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கூட இல்லை, முதல்ல காரத்துக்கு இப்போ நீங்கள் தூளை போட்டுக்கொள்ளலாம். இதோ மல்லித்தூளும் போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும், கத்தரிக்காயும் பொரியட்டும், கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். இப்போ கடலையை கழுவி போடுவோம். கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா பிரட்டல் தானே, அதையும் போடுவோம். பின்கடலை தான் கழுவி போட்டு 2 தான் இப்படிவா பண்ணிட்டு கழுவி போட்டாச்சு. கத்தரிக்காய் பொரிஞ்சு ஒன்று எடுத்து போடுவோம். உழைப்போம். கத்தரிக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு இனி கடலைக்காய் போடுவோம். இப்படியே தூக்கி கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டு அப்படி எண்ணெய் அது நல்லா பொரிஞ்சிட்டு. நேரம் வந்துட்டு இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு நேரம் கழிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கடலை கத்தரிக்காய் கறியும் ரெடி ஆகிட்டுது, உருளைக்கிழங்கும் பொரிச்சாச்சுது, பருப்பும் ரெடி ஆகிட்டுது. இனி மேசைக்கு போயிட்டு பார்ப்போம்.
சேர்ந்து வந்து தான் எனக்கு இப்போ நேரம் போச்சுட்டு நான் வேலைக்கு போக போகிறேன். சேர்ந்து வந்து உங்களுக்கு நான் என்ன சமைச்சேன்னு சொல்லி சேர்ந்து பார்ப்போம். அப்புறம் பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கள்ட்ட நான் அப்போது சமைச்சு போட்டு அப்படியே நேரம் போச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போட்டோமேந்து எல்லாம் மாற்றி கொண்டு நிற்க நேரம் போயிடும். அப்போ விட்டுட்டு போட்டேன். அப்போ சமையல் மச்சாச்சு தான் நின்றுட்டு பேர் வந்து சாப்பிட வேணும் 12:30 வேலைக்கு போகணுன்றதுக்காண்டி. அப்போ சமைச்சிட்டு வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு ஆள் 3 மணிக்கு ஒரு ஆள் 6 மணிக்கு தான் பெரியணும். அப்போ அதால் பிரச்சனை இல்லை. பிறகு வந்து ஒரு ஆள் 3 மணிக்கு வரவர் சில நேரம் சாப்பிடுவார், சில நேரம் அங்கே சாப்பிட்டு காணமாண்டுவார், என்னென்னு தெரியல. அப்போ நான் தான் இப்போ வந்து நிற்கிறேன். வந்து திருப்ப எல்லாம் சூடாக்கி போட்டு நிற்கிறேன். சாப்பிடுவோம் முளையிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சேன்னா கடலையும் கத்தரிக்காயும் பிரட்டி போட்டு இது கோவா நல்ல அந்த நாவக்கோவாகும் வெள்ளை கோவாங்க கலந்தது. அது கலரே மாறி போச்சு. அதில் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து எல்லாம் பச்சை மிளகாய் மற்றது பொட்டுக்கடலை இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி போட்டு தேங்காய்ப்பும் போட்டு போட்டேன் நான். நல்லா இருக்குமே சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்கு. காரம் இதோட கயத்தன்மையும் நல்லா இருக்குன்ற வித்தியாசமாக செய்திருக்கு. இது வந்து தயிர் சம்பல். இது அதில் குத்தரிசி சோறு ஜல கருப்பு கறியும் வச்சுதான். அப்பளம் வினாக்க மட்டும்தான் 2 பிரிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டேன். அப்பளம் பொரிக்காமல் தான் ஓடினேன். அப்போது நேரம் போச்சு. அவர் வந்து அப்பளம் பொரித்து சாப்பிட்டு போயிட்டார். நானே சாப்பிடுவோம். இத்தனை இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். இந்த காணொலி நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த காணொலி எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுண்டு. இதுதான் எங்களுடைய செவ்வாய்க்கிழமைக்கான மதிய உணவு. இன்றைக்கு இப்போ சாப்பிட போகிறேன். நல்ல பசி வந்திருக்கிறேன். இப்போ சாப்பாடை போட்டுட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சாப்பாடு போட்டாச்சு. இனி நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குண்டு வேறுங்க சாப்பாடு எத்தனை 5 கறி ஆச்சு சம்பளோடு. இப்போ நான் சாப்பிட நல்லா பசிக்குது. ஓகே, இனி தாமதிக்க இயலாது. ஓகே, பாய் பாய்.